ஓட்ஸும் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் தாங்க. ஓட்ஸ் கஞ்சி வந்து குடிச்சீங்கன்னா சுகர் கண்டிப்பா அதுவும் அதிகமாகும். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி வெறும் ஓட்ஸ் சாப்பிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி பிளட் சுகர் லெவல்ஸ் கம்மியாகும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஓட்ஸ் உண்மையில டயபெட்டிக் நல்லதா இல்லையாங்கிறத நான் சொல்ல போகிறது கிடையாது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. இப்போது என் கையில் இருக்க இந்த ஒரு பவுலில் 40 கிராம்ஸ் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது. இந்த ஓட்ஸை யாரும் நார்மலாக அப்படியே சாப்பிட மாட்டாங்க. கூட கொஞ்சம் மில்க், ஃப்ரூட்ஸ், நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணால் இந்த ஒரு பவுலில் 18 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், 23 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ், 56 கிராம்ஸ் ஆஃப் கார்ப்ஸ், 13 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் அண்ட் ஓவராலாக இதில் 499 கேலரிஸ் இருக்குது. இப்போது அதே இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெசரட்டு இருக்குது. இது தொட்டு சாப்பிட்றதுக்காக கூட ஒரு கப் சாம்பார் இருக்குது. இப்போது இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், 16 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட், 50 கிராம்ஸ் ஆஃப் கார்ப்ஸ் அண்ட் 14 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் இருக்குது. ஆல்சோ இதில் 425 கேலரிஸ் இருக்குது. இந்த ரெண்டு மீலுமே உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸை ஒரே மாதிரி தான் அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் இது மோர் ஆர்லெஸ் கார்ப் கண்டென்ட்டும் சரி, கேலரிஸும் சரி ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் நீங்கள் ஓட்ஸ் மட்டும்தான் உங்கள் டயபெட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ண நம்பிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.